தோனி கிடையாது, தோனியோட ஆலோசனை கிடையாது, தோனியோட பினிஷிங் கிடையாது. ஆனா யங் சிஎஸ்கே லயன்ஸ் கம்பேக் கொடுத்துட்டாங்க. சிரிக்கலாம்னு கிரவுண்டுக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் சிம்பிளா வின் பண்ணி பதிலடி கொடுத்துட்டாங்க. 3 மேட்ச் தோத்து போயிட்டு 2 மேட்ச் வின் பண்ணி இருக்கிறத நினைச்சா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் மனசுக்கு தோணுச்சு. சிங்கம் தூங்குற வரைக்கும் தான் மத்தவங்களுக்கு வேட்டை, அதே சிங்கம் முடிச்சுக்கிட்டா மத்தவங்க எல்லாம் சிங்கத்துக்கு வேட்டை. இது மத்த டீமுங்களுக்கான வார்னிங் மாதிரி தான். தயவு செய்து பழைய சிஎஸ்கே டீம் மாதிரி நினைச்சு விளையாடாதீங்க. ஏன்னா இது அப்டேட்டட் வெர்ஷன். டாஸ் வின் பண்ண கேகேஆர் bowling சூஸ் பண்ணாங்க. போன மேட்ச்ல 100 அடிச்ச சாம்சன் இந்த மேட்ச்ல டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆரம்பத்திலேயே ஆர்டிக் 4 அடிச்சாரு. ருத்ராஜ் ரூட் மாத்தி விளையாடுறாரா என்னன்னு தெரியல. இந்த மேட்ச்ல 7 ரன்ல அவுட். ஆடி இருக்கிற 5 மேட்ச்ல 63 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. மாத்ரே சாம்சனோட சேர்ந்து பவர் பிளேல மாசான நாக்க விளையாடுறாரு. போன மேட்ச்ல ரிட்டையர்ட் அவுட் ஆக்க வச்சாங்கல்ல, அதுக்கான ரிவெஞ்ச் தான் இது. இவங்களோட பார்ட்னர்ஷிப் 47 ரன், அதுல 9 ரன் மட்டும் தான் சாம்சன் அடிச்சாரு. மீதி 38 ரன் 17 பால்ல 6 4 2 6 அடிச்சு மாத்ரே பவர் பிளேலயே பெவிலியன் போயிட்டாரு. 6 ஓவருக்கு 72 ரன் அடிச்சு 2 விக்கெட் காலி. கேகேஆர் இங்க கம்பேக் கொடுத்தே ஆகணும். வருண் சக்கரவர்த்தி போட்டாரு, 2 ஓவருக்கு 11 ரன் கொடுத்தாரு. சுனில் நரேன் போட்டாரு, 3 ஓவருக்கு 17 ரன் கொடுத்தாரு. ஆக மொத்தம் சிஎஸ்கேவை ஸ்பின் மூலமாவே சுத்து போட்டுட்டாங்க. கார்த்திக் தியாகியும் லைன் அண்ட் லென்த் புடிச்சு போட்டாரு. அவருடைய ஓவர்ல சாம்சன் 48 ரன்ல காலி. அடுத்து பிரேவிஸும் சர்ஃப்ராஸும் ரன் ரேட்டை குறைச்ச அவங்களே ரன் ரேட்டையும் ஏத்தி விட்டாங்க. பிரேவிஸ் 41 ரன்ல காலி. கடைசியா கேகேஆருக்கு 193 டார்கெட்டை கொடுத்தாங்க சிஎஸ்கே டீம். ஆலனுக்குள்ளார ஆவி எதனா புகுந்துருச்சான்னு தெரியல, ஆடவே மாட்டேங்கிறாரு. 1 ரன்ல காலி. ஓபனிங் பொசிஷனை மாத்தி வந்த நரேனும் 24 ரன் அடிச்சுட்டு அவரும் காலி ஆயிட்டாரு. கலீல் அகமது, கம்போஜ், ஒசைன் 3 பேரும் கேகேஆர் பவர் பிளேல மூட்டை கட்டிட்டாங்க. ரஹானே, ரகுவன்ஷி 2 பேரும் கியரை மாத்தினாலும் ஒரே ஸ்பீட்ல கடைசி வரைக்கும் விளையாட முடியாதுல்ல. ரஹானே போக வேண்டிய இடத்துல கேட்ச் டிராப் ஆனதுனால ரகுவன்ஷி 27 ரன்ல காலி. மேட்சோட திருப்பு முனையே ரஹானாவும் கிரீனும் தான் நினைச்சாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்கெல்லாம் திருப்பு முனை கிடையாது, நான் தான் சொல்லிட்டு நூர் அகமது 2 பேரையும் தொடர்ச்சியா 2 பந்துல விக்கெட் எடுத்தாரு. கிரீன் கேட்ச் அவுட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, டக் அவுட்ல போல்ட் ஆயிருக்காரு நூர் அகமது பந்துல. அவர் ஸ்பின் போடுறாரா இல்ல ஸ்பீட் போடுறாரான்னு தெரியல, ஏன்னா பால் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. அவர் வீசின அடுத்த ஓவர்ல ரிங்கு சிங்கும் காலி. ரமன்தீப்பும் பவலும் கொஞ்சமா அதிரடியை ட்ரை பண்ணாங்க. என்னதான் இவங்க 40 பாலுக்கு 63 அடிச்சாலும் டார்கெட் பக்கத்துல கூட நெருங்க முடியல. 32 ரன் வித்தியாசத்துல 160 ரன் அடிச்சு கேகேஆர் தோத்து போயிட்டாங்க. கேகேஆருக்கு இது 5வது தோல்வி, சிஎஸ்கேவுக்கு இது 2வது வெற்றி. பாயிண்ட்ஸ் டேபிள்ல மும்பைக்கு மேல போயிட்டாங்க. காயப்பட்ட சிஎஸ்கேவோட கர்ஜனை தொடர்ந்து நீடிக்குமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஐபிஎல் மேட்சோட ரிவ்யூவை தினமும் தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.